போட்ட போடல பூ கலண்டுருச்சு பாத்தியா? எந்திரிக்க தான் வேணும். நான் எந்திரிச்சா நீ வாய் வைக்கணும். நான் எந்திரிச்சா நீ வச்சிடணும். நீ முதல்ல ஏறி பாப்போம். ஒரே மூத்திர கவுச்சிடா. ஏய் சேர் போட்டா அப்படி இருக்க கூடாது. இறங்க நான் சொல்லி தரேன். நீ இறங்கடி நான் சொல்லி தரேன். இறங்க நான் சொல்றேன். ஏய் ஏற முடியாது. என்ன மிரட்டற? ஏய் எப்படி? யாரோ சேர்ல ஏத்தி ஏத்தி பழைய இருக்காங்க. அப்படியே போலீஸா இல்ல ஏமா ஏற பாக்குறியா? இல்ல சகல அத்துப்படியா நினைச்சுக்க. தப்பு தெரிச்சு போய் நினைச்சுக்க. போடாச்சுக்க. போடி. என்ன பொம்பளையா மொல்லி? ஆம்பளையா? என்ன ஆம்பளையா? என்னங்கற? டேய் குத்துறானா? ஐயோ டான்ஸ்காரியா கூட்டி வாங்கடா ரெவடி முண்டியா. போடா கேள பையல. அந்த தாத்தா மீசக தாத்தா கூப்பிட்டா கூட நறுக்கு 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 குத்துவாரு. நீ என்ன குத்துற? ரெண்டு குத்துக்கு குத்த மாட்டேங்கிறேன். சட்டி ஈரமா இருக்குன்னு தோச்சு காயா போடாம வந்துட்டடா. சரி அண்ணே உங்களுக்கு எதுவுமே இல்லைன்னு கேள்விப்பட்டேன். நீ தானே வாயை வச்சு பார்த்த அன்னைக்கு. நீங்க எதுவும் இல்ல. ஏய் வர ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்து பேசு. ஆம்பளைக்கு நீ மரியாதை கொடுத்து பேசு. நீ தான குத்துன. நானா குத்துறேன். நீ தான் நஸ்கு 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 நீ தான் போடு குத்துன. நஸ்குறலாம் இருக்கட்டும். வர ஆம்பளைலாம் பொம்பளை கிடையாது தெரியுமா? ஒரு பொம்பளைல ஆம்பளை கிடையாது தெரியுமா? வர பொம்பளைனா ஒழுக்கமா பேசணும். ஒரு ஆம்பளை ஒழுக்க மரியாதை பேசணும். மரியாதையோட பேசிக்க. மரியாதை கொடுத்து மரியாதை வைக்கணும். நீ வச்சால என்னடா மிரட்டற வெண்ண? மருது சொல்லுங்கனே. என்னடா உள்ள தாம்பளை கும்பல வச்சிட்டு வந்திருக்காளா? பாக்குறியா? பாக்குறியா? பாக்குறியாடா? பாக்குறியா? உலோ பெருசு வச்சிருக்கேன். ஏண்டி அத்தா நீ இருக்குறதே இவ்வளவு பெருசு, உனக்கு எப்படி இவ்வளவு பெருசு? இவ்வளவு பெருசு இருந்தா தான் இவ்வளவு பெருசு இருக்கும். சரி இப்ப நான் ஆம்பளை தான் பெருசுன்னு நான் நிரூபிச்சு காட்டவா? என்ன நிரூபிச்சு காட்டுற? நான் இங்க ஜெயிச்சு காட்டிடுவேன். நானே ஜெயிச்சு காட்டுவேன். ஏய் ராஜலட்சுமி. என்ன ராம்கி? ராக்குரா. போடா வெண்ண. போடி வெண்ண. மாதிரி எத்தனை பேரை பாத்துறீங்க? ஏய் நீ எத்தனை பேரை வேணாலும் பாத்துப்பா. ஆனா என்ன மாதிரி பாத்துக்க முடியாது. நாங்களா பெரிய பெரிய போஸ்ட் மரத்தலாம் பார்த்தவங்க. உனக்கு போஸ்ட் மரம் பத்தாதுடி. அப்புறம் உனக்கெல்லாம் தென்னை மரத்தை தூக்கிட்டு உள்ள விட. கவலையா பட மாட்டேன். எதையும் தாங்க இதயம். இதயம். ஆட்டு ஆட்றால ஆட்றா வெண்ண. பாக்கவே இங்க மங்களகரமா சாமியார் மாதிரி இருக்க. அவதான் நாலாரி முண்டை மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அத பார்த்து சிரிக்கிறே நீ. சிரிப்பா. என்ன? சரி இரு. சாமியார் கல்யாணம் பண்ண கையில பிடிச்சிட்டு அலையறாரு. சாமியார் கையில பிடிச்சிட்டு அலையறாரு. கல்யாணம் பண்ணாம. சரிங்க வா. சோறு கூட எல்லாம் விருந்தறலாம். ஏய் நீ சோத்த அப்ப ஒண்ணு மாதிரி சு சு சு. இப்ப நான் பேசுறதுலாம் பேசுவேன். பேசுடா. நான் இருக்கும்பே. நான் இல்லம்பே. நான் மேடும்பே. நான் பல்லம்பே. நான் இரவும்பே. நான் பகலும்பே. நான் சூரியம்பே. நான் சந்திரன்பே. நான் ஒண்ணும்பே. நான் ரெண்டும்பே. நான் அதும்பே. நான் உதும்பே. நான் ஆம்பே. நான் ஊ சொரியா மாமா ஊ சொரியா டடக் டடக். எனக்கு ஒரு தடவை வாடா நக்கிட்டு போவே. இங்க என்ன தரக்கு நீ ஓம்பது கத? நான் ஆம்பளை தான் பெருசு நிரூபிச்சு காட்டவா? ஆனிருவி. போட்டிக்கு போட்டி. போடே. ஏன் வர்க்கமும் கூட்டம் வந்திருக்கு. உன் வர்க்கமும் கும்பல் வந்திருக்கு. ஆமா. பாப்பமா? பாப்பமா. ஐயா நம்ம வர்க்கமெல்லாம் ஒரு ஓப்போ இருக்குயா. அறா ஏன் சிங்க அது போகுண்டா. ஏய் இரு இரு. இரா நீல வர்க்கமா? ஆடா ஏய் போடா. சொல்றே கேளு. மொளா பிஞ்சு மாதிரி வச்சுக்கிட்டு வர்க்கமா? ஏய் மொளகா பிஞ்சு தான் சின்னதுதான். அது கடிச்சோம்னா எவ்வளவு காரமா இருக்கு தெரியுமா? உண்மையா பொய்யாடா? வேணும்னா போய் கடிச்சு பாத்துட்டு வா. என்னத்த செத்து போயிடுவாடா பாய் பேல. சரி இருக்கட்டும். ஏன் வர்க்கம் ஓ போட்டாங்க. ஓ வர்க்கம் உட்கார்ந்துட்டு ஓவெல்லாம் போட வேணாம். சாமிக்கு போடுற மாதிரி நினைச்சுக்கிட்டு ஒரு கொலாவை போட சொல்லு. ஏய் பெண்களை மட்டும் தப்பா பேசவே கூடாது. ஏய் நான் தப்பா பேசுறேனா? இங்க இரு. கொலாவை போட சொல்லுன்னு. ஏய் பெண்கள் கொலாவை போட ஆரம்பிச்சு வச்சுக்கவே ஆண்கள்லாம் அடங்கி உட்காரணும். ஒரு குடும்பமே அழிஞ்சிரும். ஆயா தாய்மாரக்கா போடுக்கா கொலவே நம்மள கேவலப்படுத்துற. போடுக்கா கொலவே. என்னக்கா சிரிக்கிற? நீ டேய் வாய மூடுடா. இருடா. ஏய் இருடா. அட இருடா. இருடா. யாரு? பேசு. ஒண்ணுக்கு ஒண்ணு மார்க்ல நீ தோத்துட்ட ஒரு வாட்டி. சரி அத வேணா விடு. ஏய் தோக்கல இரு. பெண்கள் எல்லாம் யோசனை பண்ணி தான் செய்வாங்க. உங்கள மாதிரி பொஸ்கு செய்ய மாட்டாங்க. அவங்க ஓடுவா பார் கொலவே. என் மானத்தாவை காப்பாத்துவாங்க. அக்கா போடுக்கா கொலவே. என்னடி பிச்சை எடுக்குற? இருடா சத்தப்படாத. போடு போடு கொலவே போடு. கொலவே போல என்ன போடு கொலவே. அவங்க மூத்தத்தை வாங்கி வலுப்பு வலுப்பு வலுப்புன்னு குடி. அடியே மூத்தத்தை வாங்கி வலுப்பு வலுப்புன்னு குடிக்க முடியாது. மடக்கு மடக்குன்னு தான் குடிக்க முடியும். சரி சரி இரு. கொலவை போட்டாச்சு. ஒண்ணுக்கு ஒண்ணு பாசு. எல்லாம் எங்க அத்தா நான் மறுபடியும் சொல்றேன். அவ பேச்சை கட்டி எதுவும் செய்யாதீங்க. பின்னாடி மாட்டிக்குதிய. ஆத்தா நீ செய் நான் இருக்கேன். சரி பாப்போம். உங்களால முடியல கூட நான் செஞ்சுட்டு போயிடுறேன். பாப்பட்டி எங்க எல்லாம் கை தட்டுங்க நம்ம ஆளுகள்லாம். வெரி குட். போதும் அமைதி. எங்க ஓ வர்க்கத்தை கை தட்ட சொல்லு. போட பித்தப்பல. தட்டா வேணாம் தான சொல்றே கேளு. மேல தூக்கி தட்டுக்கா கைய. அவருக்கு கண்ணு தெரியாது மாலை கண்ணு. இங்கரு.
நீ அவ சொல்றான்னு 2 கையும் தூக்கி தட்டியா? ஆமா தட்டுவோம். சரி இரு ஆ. பாத்துக்கோமா. போடுறா. நம்ம ஆளுங்க எல்லாம் கைய தூக்குங்க. உன் ஆளு சொல்லு, கைய தூக்க சொல்லு. தூக்காயா கைய தூக்குறா என்ன வர தூக்கு கை. வேணாத்தா. அங்க பாரு. வேணாத்தா. தூக்கு. சரி கைய தூக்கிட்டீங்க. இப்ப என் ஆளு ஓ போட்டதுக்கு உன் ஆளு கொலவ போட்டுருச்சு. போட்டோம்ல. கை தட்டினதுக்கு உன் ஆளு கை தட்டிருச்சு. செஞ்சோம்ல. கைய தூக்குனதுக்கு நாங்க கை தூக்குறோம்ல. இதா நம்ம ஆளுகளை காலை தூக்குடா. அங்க வாரு. என்னது? என் வர்க்கம் காலை தூக்கிருச்சு. நான் தூக்கட்டுமா காலை? போட்டி யாருக்குடி? நான் பெண்களுக்கு நான் பெண்கள் தானே. அப்ப நான் மட்டும் வேறயா? அறிவு கட்டவளே, எவ்வளவு பெரியவங்க நாடா உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. என்ன நீ என்ன படிச்சிருக்கேன்? என்ன படிக்காத விளையாடா நீ? காலை தூக்குன்னு சொல்றாங்களே தம்பி. புதுக்கோட்டையில் வந்துட்டு இங்கே நாட்டாமத்தனம் பண்ணிக்க தெரியக்கூடாது. எதுக்குடா கிராமத்தில் அவங்கள பயல்களை சொல்ற? அப்படி உனக்கு காலை தூக்குன்னு சொன்னா என் தங்கச்சியை காலை தூக்க சொன்னா தூக்கிட்டு போகுது. அக்கா நீங்களே காலத்து அதை விட்டுரு. வாய் பேசுனீல்ல, நான் ஆம்பளை தான் பெருசுன்னல்ல. நாங்க கார் ஓட்டுவோம். நாங்க கார் ஓட்டுவோம். நான் பஸ் ஓட்டுவோம். நாங்க பஸ் ஓட்டுவோம். நான் லாரி ஓட்டுவோம். நாங்க ஓட்டுவோம். நாங்க 10 பொம்பளைய ஓட்டுவோம். நான் 10 ஆம்பளைய ஓட்ட மாட்டி வச்சு குடும்ப குத்து வழக்க குடும்பம் நடத்துவேன். அத ஒண்ணே வச்சுக்கிட்டா குடும்பம் குண்டியா தூக்கிரண்டி. ஒண்ணையே ஒரு பொம்பளை குடும்பம் நடத்தும்போது என்ன ஒரு ஆம்பளை குடும்பம் நடத்த மாட்டானா? சரி இவள வாய் பேசுறீல்ல, நீ பொம்பளை புள்ள தானே? சந்தேகமா கேக்குறீங்க? வந்ததுல இருந்து இது ஏன்டி அவுத்து வச்சிட்டு தான் வாவே. நான் மாட்டேன் நான் சொல்றேன். வேக்கும்ல. கடி இருக்க வேர்க்குமா? ஆமா உள்ளுக்க பூச்சி போயிடுச்சுன்னா திருத்த போகுது. இப்ப நான் சொல்றத வேகமா நீ சொல்லணும். சொல்லு. சரியா? நான் எப்போதுமே அசிங்கம் பேச மாட்டேன். நானும் பேச மாட்டேன். பெண்கள் வந்து நாட்டின் கண்கள் இருக்காங்க. அதனால உட்கார்ந்திருக்கால தாய் குலம். என்னை பத்தி ஆத்தாலும் ஒரு தாய் தான். என் கூட பிறந்தது ஒரு சகோதரி. நாளைக்கு நான் கட்டிக்க போறது ஒரு பெண்ணு தான். நாளைக்கு நான் பெத்தா ஒரு பொம்பளை புள்ள பிறந்தா அதுவும் ஒரு பெண் தான். அதனால நாட்டின் கண்கள் வந்து பெண்கள் தான். அதனால மரியாதை எல்லாம் பேச மாட்டேன். நான் இப்ப சொல்றதை நீ திருப்பி சொல்லணும். ஒரு கட்டு துள்ளிக்கு இல்ல, ஒரு துள்ளி கொண்ட துள்ளி, அந்த துள்ளி யாரு துள்ளி, பெட்டிக்காரு சரி துள்ளி. போறாங்கட்டு சுள்ளி கோல்ல ஆச்சுல போய் ஆஸ்பத்திரியில போய் கட்டி வர வேண்டியதானே. தங்கச்சி அவன் நம்மளை கேவலப்படுத்திட்டான். அதனால நீ அதுக்கு ஈக்குவலா இன்னொன்னு சொல்லு. நான் சொல்லட்டுமானே? நான் சொல்லட்டுமா? தாத்தா சட்டை தான் சிவப்பு துணி, தாத்தா சட்டை சிவப்பு சட்டை சொல்லுடா ராமிக்கு பயல. அந்த பிள்ளை என்ன சொன்னுச்சு? இப்ப உன்னையே தான் சொல்லுது. என்னது? என்னடா தாத்தா துணி சிவப்பு துணி? சிவப்பு துணி. அவர் வெள்ளை துணி போட்டிருக்காரு. அவர் கருப்பால இருக்காரு. அவருக்கு கருப்பா இருக்கு. நீ விளக்கு பிடிச்சா பார்த்தே. சரி உன் பேர் என்ன? என் பேரா? என் பேர் வந்து என் பேரு பொந்தாயி. உன் பேரு பொந்தாயி. ஐயோ என் பேர் என்ன தெரியுமா? என் பேர் தான் பொந்து கருப்பு. ஏன் பொந்து கருப்பு? ஏய் இந்த பிள்ளை ஒரு பொந்தாயி. என் பேரு பொந்த ஆப்பேன். என் பேர் என்ன தெரியுமா? என் பேர் வந்தா ஆப்பேன். ஏய் உன்ட வந்தாத்தே ஆப்பேன், நான் பொந்த ஆப்பேன். மொத்தத்துல நீங்க வந்தாலும் வராம இருந்தாலும் நான் ஆப்பேன். ஆமா இத வேணும்ல குப்பர்க்கே கடந்துருக்கானே. நீ ஆப்பே இல்ல சூப்பேன். போனே. அது வேணா. சரி உனக்கு பேர் பிரிச்சு வைக்கிறேன். என்ன பேரு? சப்போட்டா பழம் பாத்திருக்கியா? சப்போட்டா பழமா? எப்படி இருக்கும்? நீ பழம் பார்த்தது இல்ல? நான் பழத்தையே பார்த்தது இல்ல. பொய் சொல்லாத. ஆமா என் தங்கச்சி கண்ணை மூடிக்கிற அந்த டயத்துல பழம். ஆமா அதான்டா வந்த மலையும் போயிருச்சு. நான் காலை கீழே எடுத்து வச்சேனா சப்போட்டா பழம். அந்த பழத்துல இருந்து உனக்கு எனக்கு பேரு. என்ன பேரு? என் பேரு சப்பட்டா. உன் பேரு சப்பு. சப்பு. எங்க என் பேரை நீ கூப்பிடு. சப்பட்டா. ரெடிமா, நாங்க 4 பேர் ரெடி. என் பேரை கூப்பிடு. சப்பட்டா. சப்பு. ஆக ஒண்ணும் இல்ல. என்னது நீ லவக்குன்னு நேரா லைட் ஆஃப் பண்ணிருக்க. எதுக்குயா? இதே ஜாமம் போட அமுக்காம பாக்குறியா? சரி இவள வாய் பேச நீ இல்ல. என்ன பண்ற? வியாபாரத்தை சொல்லு. யார் சட்டங்களா? வியாபாரம்லாம் இல்ல. நீ இவ்வளவு தொலைக்கு என் தங்கச்சியை கேவலப்படுத்தினால என் தங்கச்சி ராசலட்சுமியோட ஆடுறா நீ. சிங்கம் கைதடுங்கனே. இன்னி பெங்கவாரு இந்த நாடே தாய் நாடு. உங்ககிட்ட ஆட்டத்துல என் தங்கச்சி தோத்துட்டா என் தங்கச்சி மானாமதுல முண்டமா போகும்டா. நான் முண்டமா போனா நான் உயிரோட திரும்பி வர மாட்டேன். நீ உயிரோட வர மாட்டேல்ல. அதுக்கு தான அதுக்கான வேலையை ஆரம்பிச்சு பாய்ப்பேல. நீ முண்டமா போனீனா நீ உயிரோட வர மாட்டேல்ல. பாக்குற யாரும் உயிரோட இருக்க மாட்டாங்க. அவளே பட மாட்டேன். அவர் போனானா நான் போனானா? ஐயா தலிக்க அண்ணே மணி என்ன என்னப்ப நான் புதுக்கோட்டையில இருந்து மதுரையில வந்து உன்னோட சேர்ந்ததுக்கு ஆமா தம்பி உன்னால என்ன முடியுமோ எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான் அழகா பண்ணி விட்டுட்டேன். அப்படி இல்ல தம்பி, நீ திறமையானவன். உன் திறமைக்கு தக்கன என் தங்கச்சி பல மடங்கு ஒரு விஷயம் உனக்கு தெரியுமா? இந்த பிள்ளை டான்சர்னா
அப்படி பிரியப்பட்டு இத்தனோண்டு வயசு, இது உண்மையிலே நடந்தனே. இந்த டான்ஸ்கார பிள்ளைக்கு ஒரு 6 வயசு இருக்கும். சரி. அப்ப நான் மடியில உட்கார வச்சிருப்பேன். அப்ப கழுத டான்ஸ் ஆடிக்கிட்டு ஏதாவது கிடைக்குமான லாபம் நான் மடியில உட்கார வச்சுக்கிருவேன். இப்போ என்ன செய்யணும் தெரியல. அப்படியே ஒரு 19 வயசாச்சு. சரி. பிரபுதேவா சினிமா நடிகர், அவர்கிட்ட என் தங்கச்சியை கூட்டி போனேன். வீட்டுக்கு கூட்டி போறேன். எங்க நேரம் வாட்ச்மேன் உள்ள விட மாட்டேன்ட்டியான். அப்படியே திரும்பி வரும்போது லாரன்ஸ் அவர் வீட்டுக்கு போனோம். வாட்ச்மேன் உள்ள விட்டேன். 3 நாய் நின்றதுனால நாங்கள் வந்துட்டோம். தம்பி, இப்போ என் தங்கச்சி இன்னைக்கு தான் அந்த பிள்ளையோட திறமையை முழுமையாக காட்ட போகுது. தங்கச்சி சரிதானே? நீ சொன்னா சரிதானே? ஆமாடா. எனக்கு ஒரு சந்தேகம். 6 வயசுல உன் தங்கச்சியை மடியில உட்கார வச்சிருந்தேன் நீ. ஆமா. எப்போதுமே 6 வயசுல பிள்ளைய வந்து துணி போடாது. ஆமா. உன் தங்கச்சி தட்டி போட்டு இருந்துச்சா இல்லையா? என் தங்கச்சி எப்பயுமே வீட்டில் ஃப்ரீயா தாண்டா தெரியும். சரி இருவரே, இன்னைக்கு நாளைக்கும் எப்படியோ என் ஜோலியம் பிடிக்கணும் முடிவு பண்ணிருக்காங்க. அதனால ஆனா செலவெல்லாம் அழகராஜாலும் செந்தில் மாமா வந்து வேலம்மாள் தான் இருக்கட்டும். என்னடா ஒரு சைடு வாங்குது. போடுப்பே ரொம்ப டயர் இங்க என்ன ஆகிட்டு இருக்கு? நாடா நடக்குதுன்னா ஆடுறா. என்ன கதையை ஏத்து பேசுற? அண்ணா சொன்னா ஊ சொல்லு. ஹலோ ஹலோ. ஐயோ கடவுளே. அங்கே இடி மலக்குது கருப்பசாமி தங்க கல்ல தொடங்குது. அங்கே இடி மலக்குது கருப்பசாமி தங்க கல்ல செமினிது. அங்கே இடி மலக்குது வர 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 ஏ மாணிக்க மலரிகளே மேலப்பட்டு மட மேல மட ஓட்டு ரவுண்டு கொண்ட மேல ஓட்டு கொண்ட மட்ட ரவுண்டு கொண்ட மேல போட்டு அங்கே 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 இடி மலக்குது. போடு போடு போடு. ஏ உட்காந்து யோசிப்பாங்களா இல்ல யோசிச்சுக்கிட்டு உட்காருவாங்களா? அப்படி வாங்கடா வாங்க ஏ வண்டிக்கு பின்னாலே அடி வீர வண்டி வரு. ஒதுங்கு 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 ஒதுங்கு. அப்படி பொடிச்சி மச்சமத்தி ராஜாத்தி திருச்சா தாண்டி மகராஜி. பாடுங்க. பேரன்பு கொண்ட தாய்மார்களே, நேற்று உண்மையிலே தம்பி நாடகத்துக்கு போன மேலே பலகா மேடையில் கீழே விழுந்து காலை பிசைக்கிருச்சு. இன்னைக்கு வரமாட்டேன்னு தான் சொன்னான். அன்பு அண்ணன் அழகராஜன், தம்பி ஊருக்கு போட்டோ நடிகர் வந்தாகணும், ஏன்னா நம்மளும் ஒரு மனிதமாக நம்ம யோசிக்கணும். அவன் காலை ஊண்ட கூட முடியல, ஏதோ நமக்காண்டி ஆடிக்கிறான். ஒரு கைதட்டி தம்பி அடுத்த தடவை உன்னை போடுறேன்டா, என் தங்கச்சியை நாங்க 4 பேரும் போடுறோம்டா, அட்வான்ஸ் அந்த இடத்துல பாத்துக்கிறோம்டா தம்பி. உண்மையாலுமே அண்ணன் சொன்ன மாதிரி நான் உளுந்து 10 நாளாக எதுவுமே பண்ண முடியல. 3 நாளாக இருந்துட்டு தான் வந்தோம். ஆனால் உங்களுக்காண்டி ஆடியே ஆகணுங்கிற கொஞ்சம் ஆர்வம் தான். உண்மையாலுமே நீங்கள் கொடுத்த ஆர்வத்தில் தான் ஆடுறோம். அதனால் ரொம்ப சந்தோஷம். ஆனால் சில ஊர்லெலாம் போனோம்னா சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க இப்படிம்பாங்க. ஆனால் நம்ம ஊர் உண்மையாலுமே ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் அனைவருக்குமே ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஊருக்கு அழகராஜன் கூட்டி வந்ததுக்கு அவருக்கு நன்றி. ஆமாம், அவருக்கு நாடகத்தை அளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றிகள் வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு முக்கியமாக இந்த ஒலிபெருக்கிக்கு சொல்லணும். இந்த மழை பேஞ்ச உடனேயே சில ஊர்ல எல்லாம் எடுத்து வச்சுட்டு பைக் செட்டுக்காரங்க ஆள் காணாமல் போயிடுவாங்க, வயசுக்கு வந்த பிள்ளை மாதிரி. ஆனால் உண்மையாலுமே உட்காந்து இந்த ஜாமான் எப்பா தம்பி என்ன மொட்டை குண்டி படமா அப்படிலாம் சொல்ல, அவனா மட்டும் பார்ப்பேன், நமக்காக காமிக்க மாட்டேன். சரி 2 பேரும் 4
என்னதான் வந்துட்டோம் ஆமா. செஞ்சுட்டோம். அண்ணன் சொன்னதுக்காண்டி 4 நறுக்குன்னு போட்டுட்டு முடிச்சுக்குவோம். என்னண்ணே எப்ப செஞ்சோம்? கருவக்குள்ள இது சாரி கருவக்குள்ளையா? இப்பத்தான் இந்த கண்ணன் செகில் திரும்ப போகுது உனக்கு. கருவக்குள்ள போல முள்ளு குத்தும். கடலுக்குள்ள ஓரத்திலே கடலுக்குள்ள ஓரத்திலே அங்கே காரப்பீரா ரெண்டு நிக்க. இது புதிப்பீரா, இது சூப்பர் வெள்ள பீரா, இது கெந்தா பீரா, அது ரஞ்சலி விட்டு பீரா. அந்த கடலை கொள்ள ஓரத்திலே காடப்பூரா ரெண்டு நிக்க. அந்த சின்ன சின்ன சீசாவிலே ஏத்தி வச்சே ஜிகடா போட்டி ஆடி சேர்த்து சேரலையோ. போற போற போ குத்துவா ஆவே. ஏ வந்த வராண்டி மதுரை சொன்னா புதாண்டி. கொட்ட கொட்ட ராசாவே சுடி கொண்ட ராசாத்தி. போற 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 ஆவடே. உட்காந்து யோசிப்பாங்களா இல்ல யோசிச்சுட்டு உட்காருவா. ஏ ஆண்டே காணி இருந்தா ஓ தோளுலதான் தத்திக்குவே. நம்ம தீட்டி குத்தி விளக்கு நீ கிடைச்சா வாழ்க்கை கத்தி. ஆனா இந்த பிள்ளை மாதிரி ஒரு நல்ல உள்ள யார்கிட்ட கொண்டு போய் விடுறோமோ அவங்ககிட்ட உடனே பழகி அந்த கஸ்டமரை சந்தோஷப்படுத்துறதுல நல்லா சொல்லியிருக்கேன் அண்ணே. என் மானத்தை வாங்க நீ ஒரு ஆளே போதும். சொல்லியிருக்கேனே, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் முக்கியம். ஐயனார் அண்ணனுக்கே பிடிக்காது இந்த மாதிரி விஷயம். லவங்கன்னு கவுந்துட்டாப்புல வர அந்த பிள்ளை கம்பெனியில. அவருக்கு பிடிக்காதுல்ல, எந்த பிளைட்டே இப்படி பண்ணி நான் பார்த்தேன்ல. அந்த பிள்ளை போறதுக்கு முன்னாடி நம்ம ஆளு மாமா சே அவரு ஆம்பளை தானே. ஏன் அவருக்கு இல்லைன்னு நீ பாத்தியா? சொன்னா உன்னை பார்த்த உடனே எனக்கு காதல் வந்துருச்சு. தம்பி நீ காதல் பண்றலாம் சரிதான் தம்பி. எங்க குடும்பமோ நாங்க 4 பேர் அண்ணன் தம்பி, ஒன்னே ஒண்ணுதான். இந்த பிள்ளைய பெத்தெடுத்து வளர்த்து இந்த கொரோனாவில் எங்க பணம் சொத்துக்கத்தெல்லாம் இழந்துட்டோம். அதனால ஏன்டா கைதட்ட சொல்லுசா நீ? உண்மையான விஷயம். அதனால என் தங்கச்சி இப்போ கட்டிக்க. எங்களால் ஒன்றும் சீருகிறலாம் இப்போ செய்ய முடியாது. ஏன்னா எங்களுக்கு அந்த பிள்ளைக்கு நல்லது கெட்டது பண்ணன்ற ஆசைதான். இப்போ கல்யாணம் முடிச்சுக்க சரி, ஒரு மாதம் பொறுத்துக்க. நாங்கள் 4 பேர் வந்து உனக்கு பின்னாடி நல்லா செய்கிறோம். சுப்பி ரோல் கட்டில். நல்ல வேலை தேங்காய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லாம இருந்தீங்க. அது அது நிறைய இருக்கு. கல்யாணம் பண்ணி இப்ப இந்த கண்டாலிமா அடிவெட்டி சாக போற செவடி அக்கபலம் பாருப்பா. சொல்லுங்க கண்ணே, உன்னை நான் எப்படி தெரியுமா காதலிக்கிறேன்? கண்ணே கட்டி அங்க மசரா இருக்கு. அப்ப நீ பிடிக்காம நான் பிடிக்கிறோம்ல. கட்டி கரும்பு கட்டிக்கவா? ஏய் ஒட்டிக்கவா? ராசலட்சுமி ஒட்டிக்கிட்டு பக்கத்துல போ. அப்பதான் ரேட்டு குறையாம தருவேன். எங்க பிடிச்சு குளுக்குறாங்க. இதே மாதிரி தான் எந்திரிச்சவனே எங்க 2 பேர்த்தைங்க குளு 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 குளு. சின்ன பிள்ளைல கிளுகிளு பாங்க வாங்கி கொடுப்பீங்க. அப்புறம் கிளுகிளுப்பு வாங்கி கொடுக்க காசு இருக்காது. அப்புறம் நாங்க என்ன செய்யறது? மருந்து எந்திரன்னு சொன்ன உடனே இந்த பிள்ளை அப்படியே. உன்னை எப்படி தெரியுமா காதலிக்க போறேன்? எப்படி? சேனத்து இலவி இது சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க. கண்ணல் வச்ச ஜாக்கெட் போடு முக்குத்தியின் மின்னல் ஒரு நீவை ஏற்றி வைத்து போக என்ற வெக்கம் புது வண்ணத்தினை வடு போட என்னை நான் உன்னிடம் அள்ளி கொடுக்க. சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க. கண்ணல் வச்ச ஜாக்கெட் போடவா தென்றல் அடிக்க. மணி நழுவினார்
போடவா பெற்றல் அடிக்க அப்பா நீ சிரிக்கும் போது கண்டாலுமே பாரு நீ. ஐயோ நீ என்ன மண்டையிலே அடிக்கிற? ஒழுங்கா பேசு. அவர் அண்ணனா மண்டையில அடிக்கிறார்ல, அண்ணனே மண்டையில அடிக்கிறாப்ல. தம்பி நீ எதுல? ஏய் விடு விடு. சரி ஓகாதல சொல்லு. ஏங்க அது எப்படி கதை? வேண்ட சொல்லுமா விடு விடுன்னு. ஏன் காதுல சொல்றேன் கேளுங்க. சொல்லி தர உன் காதுல. என்ன தங்கச்சி கோதற. சொல்லுமா மச்சானை எப்படிமா லவ் பண்ற? இப்படிலாம் சொன்னீனா இப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்காம போயிடுவா? சரி 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 லவ் பண்ணு. நீ காதல் பண்றல அவ உன்னை தவிர மறக்கவே கூடாது. அந்த மாதிரி காதல் பண்ணு. நம்ம கதை படிக்கலாம். ஏன்னா உன்னோட தொழில் சுத்தம் எனக்கு தெரியும். எனக்கு தெரியும்டா. தெரியும். அல்ல தொழில் முடிச்சோட்டி தான் காசு வாங்குவா. ஆமா தொழில் முடியாட்டே காசு வாங்கி போயிருவீங்க. எங்க வீட்ல 15 மூட்டை என்னது டவுசரா வாங்கி வச்சிருக்கு. வா அவ மறந்துட்டா. வடிவா அடியாத்தாடி இருடி முட்டை கீரை முட்டை உனக்கு வெக்கம் பெற பாடி தோல. இவள் வேகமாக யாரு காரணம்? மனசொன்னு ரெக்க கட்டி பறக்குது சரிதானா? மேலே போற மீதும் இல்லா கட்டி கட்டி பாடாதோ செருப்பு செருப்பு உன்ன பின்னதில்லை படபடக்கு நெஞ்சுக்குள்ள பட்டா பூச்சி பார்த்தாயோ எதை கேட்டாயோ தாகம்பட்ட நெஞ்சுக்குள்ளே ஏகப்பட்ட சந்தோஷம். உண்மை சொல்லு பெண்ணே என்ன என்ன செய்ய உத்தேசம்? பார்க்க ஒண்ணு வாய் வரைக்கும் தொட்டு
அதுதானா அடி அம்மாடி ஒரு ஆளை வந்து மனசில அடிக்குது அதுதானா ராசலட்சுமி போயிருச்சு. ராஜலட்சுமி போயிருச்சா? ஆமா. இவ போடா போறா சுண்டி விட்டோம்னா 1000 வரும். காலையில போகும்போது மானாமதுரையில் என் தங்கச்சி போட்டா உன்னை வாங்கி மாலையை மாட்டி சாமி முட்டுருவான். ஆனா நீ ஒரு ஆளு போதும். போயிருச்சுலடா. போயிருச்சு. எங்க போயிருச்சு? போயிருச்சு. உன்னை விட்டு போயிருச்சுல. என்னைய விட்டு போயிருச்சு. உலகத்தை விட்டே போயிருச்சு. சனியா என்னை விட்டு போயிருந்தா வரும்போது ஐயர் சொன்னாப்ல, அதனால போயிருச்சு. இப்ப போனா போறோம். சுண்டி விட்டா 1000 வரும். இருந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல் யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். மறைந்த மாமேதை அருமையண்ணன், எங்களுக்கெல்லாம் நல்ல வாத்தியார் அருமையண்ணன், நாரதர் உலகின் சூப்பர் ஸ்டார் முத்தப்பா அவர்களின் பாடலை எங்க அண்ணன் வந்ததுனால இன்னைக்கு சேர்ந்து பாடுறோம். கண்ண திறந்தா ஒளியிலே அரவிந்த் ஆஸ்பத்திரி போவோம், பயப்படாம. காலை எடு. அப்பா இது சோக பாட்டு. சரி சரி, அப்ப அழுதுகிட்டே பாடு. காலை எடுத்தா நடவல்லே உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசிலே, இப்போ மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. கண்ண திறந்தா ஒளியிலே களை எடுத்தா நடவல்லே உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசிலே, இப்போ மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. இப்போ மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. என்று சொன்னதெல்லாம் இல்லையா, என் காதலுக்கு ஜாதி ஒரு தொல்லையா. அப்படி கண்ண திறந்தா ஒளியிலே காலை எடுத்தா நடவல்லே. அந்த காதல் வந்தது முன்னாலே, அந்த கவலை வந்தது பின்னாலே. காதல் வந்தது முன்னாலே, கடுப்பு வந்தது பின்னாலே. காதல் வந்தது கவலை வந்தது பின்னாலே. ஜாதி மதம், அந்த ஜாதி மதம் பார்த்து நாங்க பழகலே. அவ சங்கதியும் எனக்கு இன்னும் புரியலே. கண்ண திறந்தா நடவலே உன்னை நினைச்சு வாழ்ந்து மனசிலே, இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. கேட்கத்தானா இந்த பாட்டு பாடுனே, ஊருக்கெல்லாம் கேட்கவா சின்ன கண்ணனூர், ஊருக்கெல்லாம் கேட்கவா இந்த பாட்டு பாடுறீ. ஊருக்கெல்லாம் கேட்கத்தானா இந்த பாட்டு பாடுனே. உனக்கு மட்டும் அது ஏன் உனக்கு மட்டும் கேட்டா போது ராசாத்தி, இந்த உண்மையை நீ உணர்ந்தா போது ராசாத்தி. கண்ணே நீ எங்கு சென்றாய், எங்கு சென்றாய், கண்ணே நீ எங்கு சென்றாய், எங்கு சென்றாய். கண்ணால தவித்திருக்கேன் காணாமல் துடித்திருக்கேன், கண்ணால தவித்திருக்கேன் காணாமல் துடித்திருக்கேன். கண்ணே நீ எங்கு சென்றாய். ஊருக்குள்ள நம்ம பத்தி என்ன நம்ம பேச்சு, நீ இல்லாம போடாக்க நின்று போகும் ஏ மூச்சு. ஏ அம்மா ஏ அப்பா, ஊருக்குள்ள என்ன பத்தி என்ன நம்ம பேச்சு, நீ இல்லாம போனாக்க நின்று போகும் ஏ மூச்சு. கண்ணம்மாவோ பேச்சு காத்தோடுதான் போச்சு, கண்ணம்மாவோ பேச்சு காத்தோடுதான் போச்சு. காத்திருப்பேன் காத்திருப்பேன் கடைசி வரை காத்திருப்பேன். உள்ளமே உனக்குத்தான், உசுரே உனக்குத்தான், உள்ளமே உனக்கு